ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சீலிங் ஃபேன் தான் எடுத்திருக்கேன். இந்த சீலிங் ஃபேனு எப்படி ரன் ஆகுது, அதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதேமாரி இதில் என்னன்னா ஃபால்ட் வருது, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேன் ரன் ஆகுதா செக் பண்ணிப்போம். இந்த ஃபேன் வந்து ரன் ஆகலை. இதில் என்னன்னா ஃபால்ட்டுன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து ஸ்க்ரூ டிரைவர், டெஸ்டர், ஒயர் ஸ்டிப்பர், கட்டிங் பிளேயர், இன்சுலேஷன் டேப், டிஜிட்டல் மல்டிமீட்டர், டெஸ்ட் லேம்ப், பவர் சப்ளைக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ். இப்போ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு நம்ம இந்த ஃபேனை டிஸ்மேண்டில் பண்ணி பார்ப்போம். ஃபேன் காயிலே டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் வந்து இது வந்து ஃபேனோட மேல் கேப்னா அதுக்குள்ளே வந்து பேரிங் இருக்கும். இந்த பேரிங் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஷாஃப்ட் வந்து அதில் டச் ஆகி ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கோசம் இந்த பேரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சுத்தமாக ஃபேன் ரன்னாகவே ஆகலை, சப்ளை போயிட்டு ஃபேன் மொருகிற மாரி சவுண்டு கேட்டுன்னா ஒரு மாதிரி மூவிங் சவுண்ட் மட்டும் கேட்கும். அப்படின்னா பேரிங் தான் ஃபால்ட்டாக இருக்கும். அந்த பேரிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஓகே. இது வந்து ஃபேனோட வைண்டிங். இதில் வந்து 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங், இன்னொன்று வந்து ரன்னிங் வைண்டிங்னு இருக்கும். இதை வந்து நம்ம அடுத்து செக் பண்ணி பார்ப்போம், இந்த வைண்டிங் நல்லா இருக்கான்ட்டு. இதில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், ஏன்னா இது ஸ்டார்டிங் டைமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்ம கனெக்டர்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக இந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இது மேலே டஸ்ட்டு பார்ட்டிகல் படக்கூடாதுன்னு கோசம் இந்த கேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபேனோட காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்துட்டாச்சு. இப்போ வந்து இந்த வைண்டிங் எப்படி நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது வந்து 2 விதமாக செக் பண்ணலாம். ஒன்று வந்து மல்டிமீட்டர் மூலிமாவும், இன்னொன்று வந்து டெஸ்ட் லேம்ப் மூலிமாவும் செக் பண்ணலாம். அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஓகேவா, இது வந்து ஸ்டார்டிங் காயில். இப்போ நம்ம டெஸ்ட் லேம்ப் மூலிமா செக் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் லேம்பில் செக் பண்ணும்போது எப்படின்னா, எந்த 2 ஒயர் வந்து டச் ஆகும்போது லைட் வந்து பிரைட்டாக எரியுதோ அது வந்து ரெண்டுமே ஒரே கண்டினியூட்டி ஒயரு. இப்போ வந்து ஒரு 3 ஒயரில் ஒன்றத்தில் கம்மி லைட் வந்து டிம்மாக எரியும் போது அது வந்து வேறு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்புக்கு சப்ளை வருதா பார்த்துப்போம். இதில் வந்து நம்ம லைட்டு பிரைட்டாகவே எரியுது, இதில் வந்து டிம்மாக எரியுது. அப்படின்னா இது வந்து நியூட்ரல் ஒயரு, இது வந்து நார்மலான ஒயரு. இதுதான் நம்ம லைன் கொடுப்போம், பவர் சப்ளை கொடுக்குற லைன் ஒயர். இது வந்து நம்ம கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுற ஒயர். Don't